குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் MIS அனாலிட்டிஸ் இந்த பணிகளுக்கான வேலை வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். TNSRLM அதாவது MIS அனலிஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கணினித்துறையில் பட்டம் பெற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலி பணியிடம் தான் இது. இதை பற்றியான தகவல்கள். இந்த வேலைக்கு தேர்வு எதுவுமே வைக்கப்படாது. நேர்காணல் மூலம் மட்டுமே என்ன செய்வாங்க, ஆட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. பொறியியல் மற்றும் கணினி சார்ந்த படிப்பு முடித்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பணியிட விவரங்கள் மற்றும் முக்கியத்துவம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரக வாழ்வாதார திட்டப்பணிகளை தரவு ரீதியாக கண்காணிக்கும் MIS அனாலிட்டிஸ் என்ற பதவிக்கு தற்போது ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி இப்பொழுது அதாவது ஒரு பணியிடம் அப்படிங்கிறது காலியாக உள்ளது. இது அவுட் சோர்சிங் முறையிலான தற்காலிக பணியிடம் தான். இருப்பினும் அரசு திட்டங்களின் கீழ் பணிபுரிவது எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு நல்ல முன் அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், BA அல்லது பிடெக் பட்டப்பிரிவு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற பிரிவுகளை எடுத்து படித்திருக்கணும். அல்லது கணினி பயன்பாட்டில் துறையில் முதுகலை பட்டமான MCA முடிச்சிருக்கணும். அல்லது கணினி மற்றும் IT துறையில் ஏதேனும் ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி மென்பொருள் மற்றும் தரவுகளை கையாளும் திறன் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு. வயது வரம்பு மற்றும் சம்பளம் அப்படின்னா, விண்ணப்பதாரரின் வயது அப்படின்னா 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். இளம் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கப்படும். தேர்வு செய்யப்படும் IMS அனாலிட்டிஸ் பணிக்கு மாதம் 25,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்படும். உள்ளூரிலேயே மாதம் 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை என்பது பட்டதாரிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான விண்ணப்ப கட்டணம் கிடையாது. எழுத்து தேர்வும் எதுவும் நடத்தப்படாது. விண்ணப்பதாரர்களுடைய கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் நேர்காணலுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் முகவரி. இந்த வேலைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பங்களை நேரடியாக சென்று அதை வாங்கிக்கணும். வாங்கி பூர்த்தி செய்து நேரிலேயே என்ன செய்யணும், சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முகவரி மேலாளர், நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி மாவட்டம். விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்ட முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொண்டு அதற்கான விண்ணப்பங்களை என்ன செய்யலாம், நம்ம பூர்த்தி செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கூட கல்வி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பயோடேட்டா ஆகியவற்றை இணைத்து டிசம்பர் 17, 2025 மாலை 5 மணிக்குள் என்ன செய்யணும், அந்த அலுவலகத்தில் கொடுக்கணும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்னது அப்படின்னு சொன்னால் 99 94 93 89 76.